ஈரானின் திடீர் தீர்மானம் வளைகுடா போர் பதற்றத்தில் அதிரடி திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ள பதிவு. போர் நிறுத்தம் நீட்டிப்பு, அமெரிக்கா அனுமதித்தால் ஈரானுக்கு எதிராக புதிய போர், இஸ்ரேல் அதிரடி அறிவிப்பு. மத்திய கிழக்கிற்குள் அதிரடியாக களமிறங்கிய USS ஜார்ஜ் H.W. புஷ், அதிகரிக்கும் பதற்றம். அமெரிக்காவை புறக்கணித்து கூட்டாளிகளை தேடும் ஈரான், நள்ளிரவில் பாகிஸ்தானுக்கு பறக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர். எங்களுக்குள் அடித்துக் கொள்கின்றோம் என பகல் கனவு காண வேண்டாம். மிதவாதியும் இல்லை, தீவிரவாதியும் இல்லை, நாங்கள் அனைவரும் ஈரானியர்கள். ட்ரம்பின் முகத்திரையை கழித்த ஈரான் தலைவர்கள். ட்ரம்பின் சூழ்ச்சியை சுக்குநூறாக்கிய ஈரான், தெஹ்ரானில் வெடித்த மாபெரும் தேசியவாத பேரலை. குவைத் மீது மாபெரும் ட்ரோன் தாக்குதல், எல்லையில் வெடித்த குண்டுகள், ஈராக்கில் இருந்து பறந்து வந்த அதிநவீன மரண ஆயுதங்கள். எங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை, பந்து ஈரானின் கோட்டில் தான் உள்ளது. அமெரிக்காவிற்கு பாதுகாப்பு செயலாளரின் மாபெரும் பிரகடனம். ஈரானில் நாடு கடத்தப்பட்ட பட்டத்து இளவரசர் பவுலவி மீது தக்காளி வீசு தாக்குதல். அமெரிக்காவுடனான பதற்றத்திற்கு மத்தியில் ரஷ்யாவிற்கு ஈரான் வழங்கிய சலுகை. போர் நிறுத்த காலத்தில் ஆயுதங்களை குவிக்கும் ஈரான், ட்ரம்ப் எடுத்த பகிரங்க எச்சரிக்கை. வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இன்றிரவு பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்திற்கு பயணம் மேற்கொள்வார் என்பதை ஈரான் அரசாங்கம் உறுதி செய்துள்ளது. எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு பதிவில் அவர் இருதரப்பு உறவுகள், பிராந்திய நிகழ்வுகள் மற்றும் ஈரான் போர் குறித்த சமீபத்திய நிலவரங்கள் பற்றி விவாதிப்பதற்காக ஓமானின் மஸ்கட் மற்றும் ரஷ்யாவின் மாஸ்கோவிற்கு பயணம் மேற்கொள்ளும் ஒரு பிராந்திய சுற்றுப்பயணத்தில் பங்கேற்பார் என்று கூறப்பட்டுள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பாகிஸ்தானில் நடைபெறக்கூடிய மேலதிக அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டது. அமெரிக்காவுடனான பதற்றத்தை தணிப்பதற்கான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அமைதி பேச்சுவார்த்தையில் அவர் பங்கேற்க உள்ளதாக பாகிஸ்தானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான விரிசலை சரி செய்ய பாகிஸ்தான் அரசு மத்தியஸ்தம் செய்து வருகின்றது. இதன் ஒரு பகுதியாகவே இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. பேச்சுவார்த்தைக்கான பாதுகாப்பு மற்றும் ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக அமெரிக்காவின் உயர்மட்ட குழுவினர் ஏற்கனவே இஸ்லாமாபாத் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானிய அமைச்சர் அராக்சியுடன் பாகிஸ்தானிய உயர்மட்ட அதிகாரிகள் முக்கிய ஆலோசனை நடத்திய பின் அமெரிக்க குழுவுடனான சந்திப்பு இடம்பெறும் என்று கூறப்படுகின்றது. அமெரிக்காவுடன் இனி பேச்சுவார்த்தை நடத்தும் எண்ணமே இல்லை என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை சர்வதேச அரசியலில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேல் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் மேலும் 3 வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தத்தை மேலும் 3 வாரங்களுக்கு நீட்டிக்க இஸ்ரேலும் லெபனானும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஒரு சிறப்பு கூட்டத்திற்கு பிறகு இந்த அறிவிப்பை வெளியிட்டார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துணை ஜனாதிபதி JD வான்ஸ் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆகியோரும் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு பேசிய டொனால்ட் ட்ரம்ப் ஹிஸ்புல்லாவால் ஏற்படும் அச்சுறுத்தல்களிலிருந்து லெபனானை பாதுகாக்க அமெரிக்காவும் உதவும் என்று மேலும் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிராக அணுவாயுதங்களை பயன்படுத்துவதை ட்ரம்ப் நிராகரித்துள்ளதுடன் மேலும் தெஹ்ரானுடனான ஒப்பந்தத்தை அவசரப்படுத்த மாட்டேன் என்றும் கூறியுள்ளார். நீண்டகால அமைதி ஒப்பந்தத்திற்கு தலைமை தாங்குவதற்காக வரும் வாரங்களில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆகியோரை வெள்ளை மாளிகைக்கு அழைக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து வரும் நிலையில் ஈரானுடன் ஒரு உடன்பாட்டிற்கு வருவதில் தனக்கு அவசரம் இல்லை என்றும் தற்போதைய திட்டம் மிகவும் வெற்றிகரமாக உள்ளதாகவும் கூறியுள்ளார். இருப்பினும் அமெரிக்கா அனுமதித்தால் ஈரானுக்கு எதிராக ஒரு புதிய போரை தொடங்க தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தங்கள் நாட்டில் நிலவும் ஒற்றுமையை யாராலும் உடைக்க முடியாது என்று ஈரானிய தலைவர்கள் பதிலடி கொடுத்துள்ளனர். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைகளில் அணுவாயுதங்களை பயன்படுத்தும் திட்டம் தமக்கு இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரானின் ராணுவ கட்டமைப்பு ஏற்கனவே வழக்கமான போர் முறைகள் மூலம் சிதைக்கப்பட்டுள்ளதால் அணுவாயுதங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் எழவில்லை என்று அவர் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குறிப்பிட்டார். அணுவாயுதங்கள் யாராலும் பயன்படுத்தப்படக்கூடாது ஒன்று என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் ஈரானுக்கான காலக்கெடு முடிவடைய போவதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானிய தலைமை பலவீனம் அடைந்துள்ளதாகவும் அந்நாட்டின் மீதான பொருளாதார மற்றும்
ராணுவ முற்றுகை மிகவும் வலுவாக இருப்பதாகவும் குறிப்பிட்டவர் அமைதி ஒப்பந்தம் செய்து கொள்ள ஈரானுக்கு அதிக காலம் இல்லை என்பதை கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்ற வாசகத்தின் மூலம் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்காவின் 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஜார்ஜ் H.W. புஷ் அப்பகுதிக்கு சென்றடைந்துள்ளது. இதன் மூலம் அப்பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ராணுவ பலம் உச்சத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணிவெடிகளை வைக்கும் ஈரானிய படைகளை கண்டதும் சுட்டு வீழ்த்த அமெரிக்க கடற்படைக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார். இதற்கிடையில் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் மர்மமான முறையில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ள சூழலில் இந்த சத்தம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இந்த வெடிப்புகளுக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இஸ்ரேல் தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. பாகிஸ்தானில் நடைபெறவிருந்த அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகள் தற்போது இழுபறியில் உள்ள நிலையில் ஈரானின் பிடிவாதம் அந்த நாட்டிற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இன்று நள்ளிரவு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு அதிரடியாக பயணிக்க உள்ள மாபெரும் அதிர்ச்சி தகவலை ஈரானிய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உலகை அதிர வைத்துள்ளது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இன்று இரவு இஸ்லாமாபாத் செல்வதை ஈரானிய அரசாங்கம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இது வெறும் பாகிஸ்தான் பயணம் மட்டுமல்ல, இது மாபெரும் பிராந்திய சுற்றுப்பயணமாகும். பாகிஸ்தானை தொடர்ந்து அவர் ஓமன் தலைநகர் மஸ்கட் மற்றும் ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ ஆகிய நாடுகளுக்கு அடுத்தடுத்து அதிரடியாக பயணிக்க உள்ளார். இந்த மாபெரும் சுற்றுப்பயணத்தில் இருதரப்பு உறவுகள், பிராந்திய முன்னேற்றங்கள் மற்றும் குறிப்பாக ஈரானில் தற்போது நடந்து வரும் அமெரிக்க போரின் நிலவரம் குறித்து கூட்டாளி நாடுகளுடன் மிக முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட உள்ளன. சமீபத்தில் பாகிஸ்தானில் வைத்த அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை ரத்தான நிலையில் இந்த பயணத்தின் போது மீண்டும் அமெரிக்காவுடன் மாபெரும் அமைதி பேச்சுவார்த்தை நடக்குமா என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் ஈரானிய அரசின் இந்த பதிவில் அது குறித்த எந்த ஒரு வார்த்தையும் இடம்பெறவில்லை என்பது அமெரிக்காவிற்கு மாபெரும் அதிர்ச்சியாகும். ஈரானிய தலைவர்களுக்குள் மாபெரும் உட்கட்சி பூசல் நடப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நக்கலடித்த சில மணி நேரங்களிலேயே நாங்கள் இருமை போல ஒற்றுமையாக இருக்கின்றோம் என ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் மற்றும் சபாநாயகர் முகமது பாகர் ஹலிபாப் கூட்டாக அறிவித்து ட்ரம்பிற்கு மாபெரும் மரண அடி கொடுத்துள்ளார். ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் ஈரானில் மிதவாதிகளுக்கும் தீவிர நிலைப்பாட்டாளர்களுக்கும் இடையே பைத்தியக்காரத்தனமான உட்கட்சி போர் நடப்பதாகவும் தங்களின் தலைவர் யார் என்று அவர்களுக்கு தெரியாமல் திணறுவதாகவும் மாபெரும் கிண்டல் செய்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசிய அதிபர் பெசஸ்கியன் மற்றும் முதன்மை பேச்சாளர் ஹலிபாப் ஈரானில் மிதவாதிகளோ தீவிர நிலைப்பாட்டாளர்களோ இல்லை, அரசு மற்றும் தேசத்தின் இரும்பு ஒற்றுமையுடன் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம் என பகிரங்கமாக அறிவித்துள்ளனர். நாங்கள் அனைவரும் ஈரானியர்கள் மற்றும் புரட்சியாளர்கள். எங்கள் தேசத்தின் உயர்மட்ட தலைவருக்கு நாங்கள் அனைவரும் முழுமையாக கீழ்ப்படிந்து நடக்கின்றோம் என அவர்கள் தங்களின் மாபெரும் விசுவாசத்தை உலகிற்கு பறைசாற்றியுள்ளனர். தங்களுக்குள் பிளவு ஏற்படுத்த நினைக்கும் அமெரிக்காவை ஆக்கிரமிப்பு கிரிமினல் என மிக கடுமையாக சாடியவர்கள் தங்களின் மாபெரும் ஒற்றுமையின் மூலம் அமெரிக்காவை அதன் செயல்களுக்காக நிச்சயம் வருந்தச் செய்வோம் என மாபெரும் மரண எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரானிய தலைவர்களுக்குள் மாபெரும் பிளவு இருப்பதாகவும் சரியான தலைமை இல்லை என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் ஒட்டுமொத்த ஈரானும் ஒரே குரலில் நாங்கள் அனைவரும் ஒன்றுதான் என மாபெரும் ஒற்றுமை செய்தியை வெளியிட்டு ட்ரம்பின் முகத்திரை கிழித்துள்ளது. ஈரான் அரசியல் ரீதியாக பிளவுபட்டுள்ளதாக ட்ரம்ப் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடியாகவே ஈரானிய மூத்த அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் தங்களது சமூக வலைதளங்களில் மாபெரும் ஒற்றுமை செய்தியை ஒருங்கிணைந்து வெளியிட்டு உலகை அதிர வைத்துள்ளனர். ஈரானில் மிதவாதிகள், தீவிரவாதிகள் என்ற எந்த ஒரு உள்நாட்டு பாகுபாடும் இல்லை என்றும் தாங்கள் அனைவரும் ஒன்றுதான் என்றே இதே மாபெரும் செய்தியை ஈரானிய புரட்சிகர காவற்படையின் அதிகாரப்பூர்வ ஊடக கணக்குகளும் அப்பட்டமாக பதிவு செய்துள்ளன. போருக்கு முன்பு அரசியல் ரீதியாக பிளவுபட்டிருந்த ஈரானிய மக்கள் இப்போது அமெரிக்காவின் அச்சுறுத்தலால் மாபெரும் தேசியவாத உணர்வோடு கைகளில் ஈரானிய கொடிகளை ஏந்தி ஆளும் அரசுக்கு தங்கள் முழு ஆதரவை தெரிவித்து வீதிகளில் மாபெரும் முழக்கமிட்டு வருகின்றனர். ஈரானின் மாபெரும் தர்ம சங்கடம் ஒருபுறம் அமெரிக்காவுடனான மாபெரும் போர் வெடிக்கும் அபாயம், மறுபுறம் ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பினை இந்த இரண்டு மாபெரும் இக்கட்டான நிலைமைக்கு மத்தியிலும் ஈரான் தனது உள்நாட்டு ஒற்றுமையை உலகிற்கு மிக சாமர்த்தியமாக நிரூபித்து வருகின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் இப்போது அண்டை நாடுகளுக்கு வேகமாக பரவி வரும் நிலையில் ஈராக்கிலிருந்து ஏவப்பட்ட 2 அதிநவீன வெடிகுண்டு ட்ரோன்கள் குவைத் நாட்டின் வடக்கு எல்லையில் உள்ள ராணுவ சாவடிகள் மீது மாபெரும் தாக்குதலை நடத்தி உலகை அதிர வைத்துள்ளன. இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்கள் சாதாரணமானவை அல்ல, அவை ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் மூலம் மிக துல்லியமாக வழிநடத்தப்பட்ட அதிநவீன மரண ஆயுதங்கள் ஆகும். இது அப்பட்டமான ஒரு கிரிமினல் ஆக்கிரமிப்பு செயல் என குவைத் ராணுவம் மாபெரும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியின் ஈரான் மீது
மீதான போர் தொடங்கியதிலிருந்து ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு படைகள் குவைத் மீது நூற்றுக்கணக்கான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து தொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிழல் படைகளின் முக்கிய இலக்கு குவைத் அல்ல. குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவத்தின் அலியல் சலைம் விமானப்படை தளம் மற்றும் முக்கிய விமான நிலையங்கள், எரிசக்தி மையங்கள் தான். அமெரிக்க படைகளை அழிப்பதற்காகவே இந்த மாபெரும் தாக்குதல்கள் குவைத் மண்ணில் நடத்தப்படுகின்றன. ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா எந்த அவசரமும் காட்டவில்லை என்றும் தங்களின் கடல் முற்றுகை இப்போது உலகளாவிய அளவில் விரிவடைந்து வருவதாகவும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்செத் பென்டகனில் மாபெரும் சவால் விடுத்துள்ளார். தங்களுக்கு எந்த அழுத்தமும் இல்லை என்ற அதிபர் டிரம்பின் நிலைப்பாட்டையே மீண்டும் எதிரொலித்த பீட் ஹெக்செத், உலகத்தில் உள்ள எல்லா நேரமும் எங்களிடமும் உள்ளது. ஈரானுடன் ஒப்பந்தம் செய்ய நாங்கள் எந்த அவசரமும் காட்டவில்லை என்று மிக தீவிரமாக பதிலளித்துள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்கா விதித்துள்ள மாபெரும் கடல் முற்றுகை இப்போது மேலும் வலுவடைந்து உலகளாவிய அளவில் விரிவடைந்து வருவதாக அவர் ஈரானுக்கு மாபெரும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் அணுவாயுத திட்டத்தை முழுமையாக கைவிடுவதை மையமாக கொண்ட ஒரு மாபெரும் ஒப்பந்தத்தை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் ஈரான் இருப்பதாகவும், இப்போது பந்து ஈரானின் கோட்டில்தான் உள்ளது என்றும் அவர் அதிரடியாக கூறியுள்ளார். போர் தொடங்கிய ஆரம்ப நாட்களில் 4 முதல் 6 வாரங்களில் போர் முடிந்துவிடும் என்று ட்ரம்ப் அப்பட்டமாக கூறியிருந்தார். ஆனால் போர் இப்போது 2 மாதங்களை நெருங்கியுள்ள நிலையில் ஈரான் அணுவாயுத கனவை கைவிடுவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. இதனால் போர் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது தெரியாமல் அமெரிக்காவின் பேச்சும் வியூகமும் தற்போது அடியோடு மாறியுள்ளது. விரைவில் போரை முடிப்போம் என்று களமிறங்கிய ட்ரம்ப் நிர்வாகம் இப்போது ஈரானின் மாபெரும் பிடிவாதத்தால் தனது காலக்கெடுவை தவறவிட்டுள்ளது. எங்களுக்கு அவசரமில்லை என்று கூறுவதெல்லாம் தங்களின் ஆரம்ப கட்ட கணக்கீடுகள் தப்பாய் போனதை மறைத்து ஈரானை பொருளாதார ரீதியாக முழுமையாக மூச்சு திணற வைக்கும் மாபெரும் நீண்டகால போருக்கு அமெரிக்கா தயாராகிவிட்டதை அப்பட்டமாக காட்டுகின்றது. லெபனானில் இருந்து எழும் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் இஸ்ரேல் தொடர்ந்து முறியடிக்கும் என பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு தெரிவித்துள்ளார். அமெரிக்கா 3 வார கால போர் நிறுத்த நீட்டிப்பை அறிவித்த அடுத்த நாளே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான அமைதி முயற்சியை ஹிஸ்புல்லா அமைப்பு சீர்குலைக்க முயல்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஏற்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளை நாம் தொடங்கியுள்ளோம். இருப்பினும் ஹிஸ்புல்லா இதனை சதி செய்து தடுக்க முயல்வது தெளிவாக தெரிகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக தெரிவித்த இஸ்ரேல் பாதுகாப்பு படை இதற்கு பதிலடியாக தெற்கு லெபனானின் டெய்ர் ஆமேஸ் பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லா நிலையங்கள் மீது விமான தாக்குதல்களை நடத்தியது. அத்தோடு தெற்கு லெபனானின் பின் ஜபைல் பகுதியில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நேரடி துப்பாக்கி சமரில் ஹிஸ்புல்லாவை சேர்ந்து 6 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் நாட்டின் வடபகுதி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இஸ்ரேல் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்பதையும் ராணுவம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த நிலையில் எதிர்காலத்தில் எழக்கூடிய புதிய அச்சுறுத்தல்கள் உட்பட எதிராக தன்னிச்சையாக செயல்படும் உள்ள அதிகாரத்தை இஸ்ரேல் தக்க வைத்துள்ளதாக நெதன்யாஹு மீண்டும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பட்டத்து இளவரசர் ரஷ்யா பகுலவி மீது தக்காளி வீசப்படும் காணொலி ஒன்றை ஈரானிய அரசு ஊடக நிறுவனம் பகிர்ந்துள்ளது. இது தொடர்பில் வெளியிடப்பட்ட 47 வினாடி காணொலி ஒன்றில் ஜெர்மனியின் பெர்லினில் ஒரு கட்டிடத்திலிருந்து பவுலவி வெளியே வந்தபோது ஒருவர் அவர் முதுகில் சிவப்பு நிற திரவத்தை வீசி தாக்கும் சம்பவம் காட்டப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டிற்காக சைப்ரஸில் ஐரோப்பிய தலைவர்கள் கூட தயாரான நிலையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை கைவிடுமாறு ஜேர்மன் ஜனாதிபதி ஃபிரெட்ரிக் மெர்ஸிடம் அழைப்பு விடுத்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானில் உள்ள ஆட்சியின் மீது மேலும் அழுத்தம் கொடுக்குமாறு அவர் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களை கேட்டுக் கொண்டதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐரோப்பா செய்யக்கூடிய பல காரியங்கள் இருக்கின்றன, ஆனால் அது இன்னும் செய்யவில்லை. மரண தண்டனைகளை நிறுத்துமாறு ஆட்சிக்கு அழுத்தம் கொடுத்து எதுவும் செய்யப்படவில்லை. அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு அவர்களை கட்டாயப்படுத்தவும் எதுவும் செய்யப்படவில்லை. தங்கள் சுதந்திரத்திற்காக தொடர்ந்து போராடும் ஈரானியர்களின் குரலாக இருப்பதற்காக பெர்லினுக்கு வருகின்றேன் என ரெசா பகுலவி கூறியுள்ளார். ஊடகங்களுடன் கலந்துரையாடல்கள் நடத்துவது, ஈரானிய புலம்பெயர்ந்தோரை சந்திப்பது மற்றும் ஜெர்மன் நாடாளுமன்றத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவது ஆகியவை குறித்தும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் விதிக்கும் திட்டத்தை ஈரான் அரசு தற்போது பரிசீலித்து வருகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான பதற்றமான சூழலுக்கு மத்தியில் இந்த பாதையை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு புதிய வரிகளை விதிக்க ஈரான் திட்டமிட்டுள்ளது. எனினும் ரஷ்யா போன்று ஈரானுடன் நெருக்கமான நட்பு பாராட்டும் நாடுகளுக்கு இந்த கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மாஸ்கோவிற்கான ஈரான் தூதர் ஹாசிம் ஜலாலி தெரிவித்துள்ளார். தற்போது ரஷ்யா உள்ளிட்ட நட்பு நாடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த சலுகைகள் எதிர்காலத்தில் தொடருமா என்பது குறித்த தெளிவான முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்றும், தற்போதைய சூழலில் ரஷ்யாவின் நலன்களை கருத்தில் கொண்டு ஈரான் வெளியுறவு அமைச்சகம் இந்த விதிவிலக்குகளை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிக முக்கியமான எரிசக்தி போக்குவரத்து பாதையாக கருதப்படும் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் இத்தகைய கட்டுப்பாடுகளை கொண்டு வருவது சர்வதேச வர்த்தக வட்டாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஈரான் போர் நிறுத்த அமைதி காலத்தை தவறாக பயன்படுத்தி மீண்டும் ஆயுதங்களை குவிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ளார். செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்படி விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், தற்போதைய போர் நிறுத்த காலத்தில் ஈரான் தங்களை ரீலோட் செய்திருக்கலாம் என கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதாவது வெளிப்படையாக அமைதி காப்பது போல தெரிந்தாலும் திரைமறைவில் ஈரான் தனது ஆயுத பலத்தை பெருக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஈரானின் ஒவ்வொரு அசைவையும் அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்த ட்ரம்ப் அவர்களின் செயற்பாடுகள் தீவிர கண்காணிப்புக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக எச்சரித்துள்ளார். போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்ட போதிலும் ஈரான் மீதான முழுமையான நம்பிக்கை அமெரிக்கா இன்னும் பெறவில்லை என்பதை ட்ரம்பின் பேச்சு பிரதிபலிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.